நோட்டாவுக்கு கடும்போட்டியை கொடுத்து விடும் நிலைக்கு அதிமுக சென்று விடுகிற சூழல் இருக்கு. விலங்கோடு முடிவு அதுக்கு ஒரு காரணம். அதனால தான் கௌரவமாக விளைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கதா சொல்கிறாங்க. இந்த அறிக்கையிலேயே தேர்தல் புறக்கணிப்புங்கிற அந்த அறிக்கையிலேயே முதல் வரியே பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசுன்னு சொல்கிறாங்க. இதை மக்கள்கிட்ட சொல்லி வெற்றி பெறலாம்ல, ஏன் தேர்தலை புறக்கணிக்க? இல்லை, அந்த கட்சி சில முடிவுகளை சில காலகட்டங்களில் எடுத்ததை அதே அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்ல. 2006 இதே சென்னையில் மறு தேர்தல் வரைக்கும் போச்சுல்ல, உள்ளாட்சி தேர்தலில். அன்றைக்கு அமைச்சராக இருந்த திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள், இப்ராஹிம் கலீஃபுல்லா, PK மிஸ்ரா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னபோது அவர்கள் ஒன்றும் கடவுள் அல்ல அப்படின்னு சொன்னாங்களா? மறு தேர்தல் எல்லா இடத்துலையும் அட்டூழியம் ஆதாரத்தோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லிச்சா? சரி, அதோட நம்ம விட்டுட்டோமா? திரும்பவும் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அன்றைக்கு மேயராக மறுபடியும் வந்தார். அது வேறு விஷயம். காரணம், நீங்கள் ஆளுங்கட்சி. அதேது 2009 என்ன நடந்துச்சு? சரி, திருமங்கலம் ஃபார்முலா. உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் ஒரு கட்சிக்கு ஒரு ஃபார்முலா என்று சொன்னால் அது அங்குதானே நடக்குது. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, அந்த கட்சி மனப்பூர்வமாக இந்த தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை. அதற்காக அண்ணன் தனியரசு அவர்கள் சில சொல் தாக்குதல் நடத்துகிறார். அதாவது நோட்டாவுக்கு கீழே போயிருவாங்க. சரி, கேட்கிறேன், நீங்க அதிமுக ரெட்டலையில தானே நின்று 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க. விக்கிரவாண்டியில நில்லுங்க, கொங்கு பேரவை 2வது இடத்தை நில்லுங்க, பெருங்க, இடத்தை பெருங்க. பெற்றுட்டு இது அம்மாவினுடைய ஆசையால் நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்லி காட்டுங்க. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை இப்படி சொல்லுவதனால் கட்சி உங்ககிட்ட வந்துருச்சா? இல்ல நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சீங்களா? தனி கட்சி தானே. இவர் ஆதரிக்கக்கூடியவர்கள் உடனே கரெக்டா பாயிண்ட் பிடிப்பாரு அவரு. இவர் ஆதரிக்கக்கூடியவர்கள் திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அம்மா, அதே மாதிரி திரு OPS அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை சொல்லுவதனால தனி கட்சி ஆரம்பிச்சார் சார். ஆரம்பிச்சவர் ஏன் சார் அதிமுக பத்தி பேசணும்? தனி கட்சியை ஆரம்பிக்காதவர் ஏன் சார் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லணும்? ஆகவே இது யாரும் கைப்பற்றல. 2 பொதுக்குழு நடத்தினார் செல்வி ஜெயலலிதா. நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். ரொம்ப நீங்க தேர்தல் நியாயமா நடக்காது அதனால புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. RK நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அது யாருடைய ஆட்சி காலத்தில்? ஏன் இல்ல RK நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா அங்கு நடந்த விஷயத்தை அரசாங்கம் பார்த்திருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப அது நடக்குமா? இல்ல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சா? ஆட்சி காலத்தில் இல்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் இல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுது. RK நகர் தேர்தல் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுது. அது போல திமுக ஆட்சி காலத்துல தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கா? அப்படி முறைகேடுகள் இருந்தா தேர்தல் நடவடிக்கை எடுத்திருக்கும்ல சார். அதத்தான் சார் மகேஸ்வரி சார் அதான் சொல்ல வரேன். பட்டி ஃபார்முலா என்று தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலாவை கொடுத்தாங்கல்ல. திருமங்கலம் பழசுப்பா, பட்டி ஃபார்முலான்னு சொன்னாங்களே. ஈரோடு கிழக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதா? இல்லையே. கொலுசு ஃபார்முலா என்று கோயம்புத்தூர்ல சொல்லப்பட்டதுல தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதா? இல்ல. அது மாதிரி தான் தேர்தல் ஆணையமே நிறுத்தி வைக்கப்படாத போது அவர்கள் அதிமுக நிறுத்திக்கிறாங்க. போதும்பா, உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். ஆகவே ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குன்னா, என்னை பொறுத்தளவில் எந்த அரசியல் கட்சி, அதாவது ஒரு ஊர்ல திருவிழா வருதுன்னா ஊரே ஜெகஜோதியா இருக்கணும். ஏன்னா வீட்டில் ட்ரெஸ் எடுக்கணும், அது இது பண்ணணும், அவங்களுக்கு தேவையான நகைகளை எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு இது ஆர்ப்பாட்டமாகவும் இது ஆடம்பரமாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு தனி மனிதனுடைய விருப்பமாக திரு புகழேந்தி அவர்கள் அதே பிரச்சாரத்தின் போர்ல இறந்துட்டார்ல. இறந்த உடனே என்ன ஆகணும்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர், 2ஆம் இடத்தில் யார் வாக்குகளை பெற்றார்களோ அவர்களே நாங்கள் சட்டமன்றமாக கொண்டு வருகிறோம் என்று எல்லா கட்சியும் செய்து பண்ணியிருந்தா அது நியாயமான முடிவு. அது தேர்தல் ஆணைய சீர்திருத்தம். அது இங்க இருக்கிற ஒரு கட்சி செய்யறது இல்ல, முதலமைச்சர் செய்யறது இல்ல. நீங்க சட்டம் நன்கு இருந்த வழக்கறிஞர், நீங்க அந்த வாதத்தை எடுத்து வைப்பது ஏற்புடையது என்பது உங்கள் பார்வைக்கு ஓகே. ஆனால் இப்ப அது மட்டும் ஏற்புடையது இல்லைல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டார்னா
இறந்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் நிற்க மாட்டோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னியதே, இதை யார் கேட்பது? யாரும் கேட்க மாட்டீங்க. ஆகையினால இங்கு எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரதிநிதி இங்க இல்லாதனால எப்படி அதிமுக பிரதிநிதி அவர்கள் சொன்னதை எந்த ஐக்கிய நாட்டு சபையில கூட அவர்கள் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள், கூட்டணியின் தலைவர்கள் முடிவெடுத்து பாமகவுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள், பாமக வேட்பாளரும் இருக்கட்டும். இருந்தாலும் இவர்கள் தொடர் வெற்றி என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மனநிறைவோட இருக்காங்க, எந்த விலைவாசி ஏறல, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் கிடையாது. நாங்கள் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறோம், ஆகையினால இந்த வெற்றி இதிலும் தொடரும் அப்படின்னு சொல்றதுனால 2024லும் இது தொடரக்கூடாது என்பது மக்களுடைய பார்வையாக இருக்கலாம். அது என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிதான் பார்க்க முடியும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி மீண்டும் நாங்கள் சட்டப்பேரவையில் மட்டும்தான் எதிர்க்கட்சி அல்ல, மக்கள் மன்றத்திலும் நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லிட்டு வர்றீங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சி நாங்கள் தான் பாஜக சொல்லுது. அப்போ மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சி பாஜக தான் சொல்றதை சரி என்பது போல ஏற்பது போல நீங்க இந்த போட்டி தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்குது காட்டலையா? அப்படி கிடையாதுல்ல. நீங்க இந்தியாவில் 400 இடம் சொன்னீங்க, 240ஓட ராமர் உங்களை நிறுத்திட்டார்ல. நான் இப்ப கேட்கிறேன், சரி அங்கதான் ராமர் நிறுத்திட்டாரு, இங்க தமிழ்நாட்டுல மதுரை மீனாட்சியோ அல்லது நம்ம வடிமுடி அம்மன் கோயிலோ அதுல நீங்க விரும்புறீங்களா? தெய்வத்தை நம்புகிற கட்சி தானே. ஏன் நீங்க சாமியை கும்பிட்டு நீங்க நின்றுக்கலாமே, திரு அண்ணாமலை அவர்களை விக்கிரவாண்டியில நின்றுக்கலாமே. நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று மார்தட்டி கொள்ளக்கூடியவங்க. ஆகையினால அங்க நின்றாலும் கோயம்புத்தூர்லயே நின்று நாம 2வது இடம். இவங்க ஒன்றும் அக்கா கனிமொழி எதிர்த்தோ திரு TR பாலு எதிர்த்தோ அது மாதிரி அதிமுகவில் பெரிய பெரிய புள்ளிகளை எதிர்த்தோ நிக்கல. ஒரு சாமானியனுடைய நின்று நாம் 2ஆம் இடத்தில் வந்திருக்கிறோம். ஏன் இங்க ஈரோடு கிழக்குல உங்களால நிக்க முடியல? ஜனநாயகத்துல திமுக ஆட்சிக்கு வந்த காலமும் சரி 52ல இருந்து சாமானியர்கள் தான் மிகப்பெரிய தலைவர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றையும் பார்க்க முடிகிறது. நான் விக்கிரவாண்டியில இது நடக்கலாம். நான் அது கிடையாது, நான் திமுகவை சொல்லல. திமுகவிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அங்க களமிறக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நிற்பதற்கு காரணம் அங்க அவர்கள் வளமையாக இருக்கிறார்கள். அதனால் நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்கல்ல. நீங்க எதிர்க்கட்சி சொன்னீங்கல்ல, பாமக வலுவா இருக்கிறதுனால தான் அதிமுகவும் நிக்கல. நாங்க எதிர்க்கட்சின்றாங்கல்ல, புரியுது? நாங்க எதிர்க்கட்சின்றாங்கல்ல. ஏன் நீங்க அங்க நின்றுக்கலாமே? அப்ப நீங்கள் தான் எதிர்க்கட்சி, நாங்க நின்று பாருங்க. 2வது இடத்துல வந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க எதிர்க்கட்சி. தனியரசு குறுக்கிட்டீங்க ரொம்ப நேரமா. இல்ல எங்க அக்னியா சொன்னாங்க இந்த மாதிரி தனியரசு அங்க நிக்கலான்னு. ரெட்டலையை எடப்பாடியை கொடுக்க சொல்லுங்க, தனியரசு நான் போட்டிடுறேன், என்றளவு வெற்றி வருவதற்கு பொதுக்குழு நீங்க 2 பொதுக்குழு கூட்டுங்க. எங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் தனியரசை ஆதரித்தால் நீங்களும் வரலாம். ஆனால் நீங்கள் இப்போதைக்கு தனி கட்சி கொங்கு மக்கள் பேரவை அது கட்சி வச்சிருக்கீங்க, கொங்கு இளைஞர் பேரவை. ஆகையினால நீங்க ரெட்டலை எல்லாம் சும்மா கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு இது கிடையாது. இல்ல ரெட்டலைங்கிற ஒரு மேஜிக் சிம்பிளை வச்சுக்கிட்டு தேர்தலை கூட நீங்க சந்திக்காம தவிர்த்து ஓடுறீங்களேன்னா அவர் கேட்க வர்றாரு. அது மேஜிக் சிம்பிள் இல்ல சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தம். ஆகவே நிறுவன தலைவர் தான் நிரந்தர தலைவர். பின்னர் வந்தவர்கள் எல்லாம் செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் வழிகாட்டுபவர்கள், வாழ்ந்து காட்டுபவர்களா என்று கேட்டால் அது வரலாறு தான் சொல்லும். ஆக நிரந்தர தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மேஜிக் சிம்பல் அல்லது அவருடைய ரத்தம், அவருடைய தியாகம். சரி, அந்த சின்னம் இன்னைக்கு களத்துல நிக்கலையே. அது சில அராஜக போக்கு வருகிற போது அதிகாரம் அறிவாற்றல் உடையவர்கள் விலகி போவதுதான் நல்லது. அந்த முடிவில் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அதிமுக மட்டும் இல்ல, திமுகவும் தேர்தல் களத்தை புறக்கணிச்சிருக்கு. 2012 புதுக்கோட்டை சட்டப்பேரவை இடைத்தேர்தலை திமுக புறக்கணிச்சது. அதுக்கு சொன்ன காரணம் சங்கரன் கோயில் ஃபார்முலா. சங்கரன் கோயில் எப்படி அதிமுக சார் அரசியல் இது பதட்டமே கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது வெற்றி தோல்வியை அவங்க சாமானியமா பார்ப்பாங்க. எதிர்கட்சியில் இதே ஆர்கே நகர் மருது கணேசு இது வைப்பு தொகையை இழந்தார். பெண்ணாகரத்தில் செல்வி ஜெயலலிதா வைப்பு தொகையை இழந்தார். கலைஞர் காலத்தில் இது நடந்திருக்குது. அதற்காக ஒரு கட்சி பின்னாடி போயிருச்சுன்னு நினைச்சா அதுதான் தவறான பார்வை. 24 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டப்பேரவை தொகுதி வாக்கை எடுத்து பார்க்குறப்ப 65,000 வாக்குகளுக்கு மேலே அதிமுக பெற்றிருக்கு. 2ஆம் இடத்துல தான் இருக்குது. 3ஆம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 32,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது. 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் நின்ற கட்சிகள் தைரியமாக களமிறங்குகிறது. 65,000 பேர் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை அதிமுக தொண்டர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. தேர்தலை சந்திக்கவில்லை, புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னா தைரியத்துக்கு அதற்கு சம்பந்தமே கிடையாது.
அந்த பார்வை முதல்ல தவறு. இன்னொன்று, அண்ணன் தனியரசு அவர்கள் சொல்லுகிற போது நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விவாதத்தில் பங்கேற்கிறார்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, திருமதி வி.கே. சசிகலா அம்மா, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், இந்த 3 மாபெரும் ஆளுமைகளை ஒரு இடத்தில் கூட்டிவிட்டால் அண்ணன் தனியரசு அவர்களுக்கு ராயல் சொல்லிட்டு அடிக்கிறேன். பிறகு நீங்கள் கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுங்கள். கைப்பற்றுவது சொன்னதுனால ஓபிஎஸ் உடைய கருத்தை ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. கைப்பற்றுவது, கட்சியை கைப்பற்றுவது முக்கியம் இல்லை, காப்பாற்றணும். 11வது தோல்வியை கொடுத்துறாங்கன்னு சொன்னார்ல, அவர் சொன்னதுனால 11வது தோல்வியை கொடுத்துறாங்கன்னு சொன்னார்ல ஓபிஎஸ், அதுக்காக தான் தேர்தலில் போட்டியிடலாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. கடந்த கால வரலாறுகள், இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய என்ன விகிதாச்சாரம் சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் நிப்பாடி சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னதற்காக அல்ல, கைப்பற்றுவது அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண இடத்துல போய் குடிசை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது பீம் நோட்டீஸ் வாங்கி அது மாட மாளிகையை மாத்திரதான் கைப்பற்றுறது. இது பொதுக்குழு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிகாட்டிய அந்த செயல்படி அவங்க பொதுக்குழு கூட்டி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தான் இது பண்ணிருக்காரு. அதை கைப்பற்றுவது என்று சொல்லுவதே அரசியலில் பின்னடைவை சந்தித்தவர்கள் அப்படி பேசுறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன்.